ஏப்பா வாழவே பிடிக்கலப்பா, என்னப்பா பண்ண? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு மனுஷன் ஒரு முறை கனவு கண்டானாம். அந்த கனவுல அவன் கடற்கரையில கத்தரோடு நடந்து போய்கிட்டு இருந்தானாம். வானத்துல அவனுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டங்களும் காட்சி மாரி ஓடிக்கிட்டே இருந்துச்சாம். ஒவ்வொரு காட்சியின் போதும் மணல்ல 2 ஜோடி கால் தடங்கள் தெரிஞ்சுச்சாம். ஒன்று அவனுடையது, இன்னொன்று கத்தருடையது. அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்த நேரங்கள்ல எல்லாம் 2 ஜோடி கால் தடங்களும் தெளிவா தெரிஞ்சுச்சாம். ஆனா அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட நேரம், வறுமை, நோயால வாடும்போது, வாழவே பிடிக்கல அப்படின்னு நினைச்ச நேரங்கள்ல பார்த்தபோது, அங்க ஒரே ஒரு ஜோடி கால் தடம் மட்டும்தான் தெரிஞ்சுச்சாம். அந்த மனுஷன் கத்தரிடத்துல ரொம்ப வருத்தமா கேட்டானா, "ஆண்டவரே, நான் உங்கள நம்பி தானே போனேன். எல்லா வழியிலயும் என் கூட வருவீங்கன்னு சொன்னீங்க. ஆனா என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான நேரத்துல ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க? அங்க மட்டும் ஏன் ஒரு ஜோடி கால் தடம் தான் தெரியுது?" அப்படின்னு கேட்டானாம். அப்ப அவர் அன்போடு சொன்னாராம், "மகனே, நீ என் மேல வச்சிருக்க அன்புக்காக நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஒருபோதும் கைவிட மாட்டேன். சோதனை, கஷ்டங்கள் வந்தபோது அங்க ஒரே ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டும் தெரிஞ்சது. உன்னுடையது இல்ல, அது என்னுடையது. உன்னால நடக்க முடியாத அந்த இக்கட்டான நேரத்துல உன்னை என் தோள் மேல சுமந்து கொண்டு நடந்தேன். அதனால தான் உன் கால் தடம் தெரியல" அப்படின்னு சொன்னாராம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் உங்களை ஏந்தி தாங்கினவர் இனிமேலும் தாங்கி தப்புவிப்பார். ஆமென்.